வணக்கம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெறையா குட்டி, குட்டி கான்செப்ட்ஸ் எனக்கு ரொம்ப புடிச்சதெல்லாம் எப்படி ஈஸியா படிக்கலான்னு நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட், நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர் இன் த என்டையர் ஆடிட் அப்படின்னா இந்த சாப்டர் மட்டும்தான் நான் சொல்வேன். ஏன்னா மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே டெக்னிக்கலாக இருக்கும். நீங்கள் நிறைய டைம் படிக்கணும். ஆனால் இதை ஒரு டைம் நீங்கள் ப்ராப்பராக படித்தா நீங்கள் வந்து திருப்பி உங்களால் ரிவைஸே பண்ண முடியலனா கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதலாம். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுற ஒரு சாப்டர் தான் எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஸோ இதில் இந்த சாப்டரில் அதுவும் இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாப்பிக்கை படிக்கணும்னா, நான் வந்து ஒரு சிஏஐபி ஆர் சிஏ இன் சர்வீஸாக இருக்கேன். அதை தான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற மாதிரி ஐஎம்எஸ் சிஏஐபி ஆர் சிஏஐஎஸ். ஸோ சிஏஐபினா என்ன அப்படின்னா சிஏ இன் ப்ராக்டிஸ், சிஏஐஎஸ்னா என்னென்னா சிஏ இன் சர்வீஸ். ஸோ இவங்க இந்த ரெண்டு பேர் நோக்லார் ஆர் சஸ்பெக்டட் நோக்லாரை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நான் கம்ப்ளைன்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் தே ஆர் சஸ்பெக்டிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்கனாலும் ஆர் இதை வந்து கமிட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இதை வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி இவங்களுக்கு என்னென்ன ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறத இதில் நம்ம படிப்போம். ஸோ இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, இது யாரெல்லாம் பண்ணால் இதில் கவர் ஆகும் அப்படின்னா கிளையண்ட்டு ஆர் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். கிளையண்ட் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ்லேயுமே கிளையண்ட் ஆர் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன், கிளையண்ட் ஆர் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதில் எங்கெல்லாம் கிளையண்ட் வருதோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சிஏஐபியோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா ப்ராக்டிஸ் வந்து கிளைண்ட் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுவே எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் பண்ணுறப்போ எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் கூட நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து நீங்கள் காமனாக படிக்க வேண்டியது. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டில் கிளையண்ட் ஆர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் இந்த ஃப்ராட் அதாவது நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னா கிளையண்ட் ஆர் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன், அந்த 2 பேரோட டிசிடபிள்யூஜி அதாவது தோஸ் சார்ஜ்டு வித் கவர்னன்ஸ் ஆர் அவங்க 2 பேரோட மேனேஜ்மெண்ட் ஆர் அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஒர்க்கிங் அண்டர் த டைரெக்ஷன் ஆஃப் தோஸ் டூ பீப்புள். ஸோ இதெல்லாம் இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நோக்லார் அப்படிங்கிறதுல கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கம்ப்ரைஸ் ஆகும் அப்படின்னா ஒமிஷனாக இருக்கலாம், இல்லை கமிஷனராக இருக்கலாம், இல்லை இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், இல்லை அன்இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம். அது வந்து எல்லாமே எப்படி இருக்கும்னா நான் கம்ப்ளைண்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க, கான்ட்ரரி டு த ப்ரிவைலிங் லாஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லாஸ் ஆர் ரெகுலேஷன்ஸ் கூட இது வந்து என்ன சொல்கிறது தப்பாக இருக்குது, அந்த லா அண்ட் ரெகுலேஷன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இவங்க ஃபாலோ பண்ணல, அதுக்கு மாற்றாக வேறு எதையோ இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஆர் வேணும்னே அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒமிஷன்னா வேணும்னே அதை பண்ண மாட்டுறாங்க, கமிஷன்னா பண்ணுறாங்க இன்டென்ஷனலாக. அதே மாதிரி அன்இன்டென்ஷனலாக பண்ணுறதுமே இதில் கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸ் இதில் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நோக்லார் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோமா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நோக்லார் இஸ் நாட் ஈக்குவல் டு பர்சனல் மிஸ்கண்டக்ட். அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. நோக்லார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இட் டஸ் நாட் அட்ரஸ் த பர்சனல் மிஸ்கண்டக்ட் unrelated to the business activities of the client or employing organization and non-complaints by parties other than listed in the definition of NOCLAR. ஸோ நோக்லாருங்கிறது 2 விஷயங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணுதுன்றாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கிவன் அதாவது டெஃபினிஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கள, நோக்லார் டெஃபினிஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்க இந்த 4 பர்சன்ஸை தவிர மற்றவங்க யாராவது நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாங்கன்னா அது இங்கே கவர் ஆகாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்சனல் மிஸ்கண்டக்ட், இந்த கிளையண்ட் ஆர் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் தனியாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியோட ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா அதுவும் இங்கே கவர் ஆகாது. அதனால தான் அன்ரிலேட்டட் டு த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் இந்த நோக்லாரில் வந்துட்டு என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 8 பாயிண்ட்ஸ் இருக்கா, நான் வந்து இங்கே உங்களுக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்களேன். நோக்லார்னால்
நோக்லார்னாலே எங்கெல்லாம் ஆகும், எங்கெல்லாம் வரும் நோக்லார் அப்படின்னா, ஃப்ராட் ரிலேட்டடாக இருந்தால், கரப்ஷன் இருந்தால், பிரைபரி இருந்தால், இதெல்லாம் வந்துட்டு நோக்லார்னால் வர கான்சிக்வன்சஸ். ஸோ ஃப்ராட் நடக்கும், கரப்ஷன் நடக்கும், பிரைபரி நடக்கும். அதே மாதிரி மணி லாண்ட்ரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பழைய எக்கனாமிக் லாஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த மணி லாண்ட்ரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம்லாம் தெரிஞ்சிருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி நாளாக பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நோக்லார்னால் என்னென்னலாம் ஆகும்னா, ஃப்ராட் நடக்கும், கரப்ஷன் நடக்கும், பிரைபரி நடக்கும். அதே மாதிரி மணி லாண்ட்ரிங் நடக்கும், டெரரிஸ்ட் ஃபினான்சிங் நடக்கும், ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம் நடக்கும். ஸோ இந்த ரெண்டும் வந்து இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து நோக்லார் எங்கெல்லாம் நடக்கும், ஸோ அது எங்கெல்லாம் நடக்குன்றாங்க, இந்த 3, 4ன்னு நான் போட்டிருக்கேன் தெரியுதா, அங்கெல்லாம் நடக்கும். எங்கே? செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டில் ஃப்ராட் நடக்கும் சொல்லுவாங்களா. பேங்க்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், வேறு பேங்க்ஸு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நடக்குமா. ஸோ இதை தான் எங்கெல்லாம் நோக்லார் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த 2 இடத்துல, அதான் 3 and 4. ஸோ நோக்லார்னால என்னெல்லாம் நடக்குங்கிறது 1 and 2 பாயிண்ட்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. நோக்லார் நடக்கிறது எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்லேயும், பேங்கிங் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இங்கேயும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இப்போ நோக்லார் நடக்க போகுது இல்லை நடந்துருச்சு, என்னெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, நம்ம என்னெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன் அண்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். அடுத்து ஏன் ப்ரொடெக்ட் பண்ணணும், எதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். டேக்ஸ் அண்ட் பென்ஷன் லைபிலிட்டிஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்க்காக ப்ரொடெக்ட் பண்ணணும். இது எந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் எம்ப்ளாயி பென்ஷன் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஏன்னா நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும், அதுக்கு நம்மக்கிட்ட ஃபண்ட் இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் நடந்து கம்பெனியில் ஃபண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நம்மளால் பே பண்ண முடியும். டேக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் இதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் உட் பி கவர்ட் இன் நோக்லார் அப்படின்னு அதாவது நோக்லார் பற்றி நீங்கள் ஏதாவது எழுத போகிறீங்க அப்படின்னா, பேசிக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ இதை நீங்கள் ஆப்வியஸாக இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் இது மார்க்கு கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நோக்லார்னால என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ், ஃப்ராட், கரப்ஷன், பைபரி, மணி லாண்ட்ரிங், டெரரிஸ்ட் ஃபினான்சிங், ப்ரொசீட்ஸ் ஆஃப் க்ரைம். ஃப்ராட் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங், பேங்கிங் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃப்ராடு நடக்கிறப்போ நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டியை பாதுகாக்கணும், அண்ட் டேக்ஸ் அண்ட் பென்ஷன் லைபிலிட்டிஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்லையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நோக்லார். இது ரொம்பவே ஈஸி. ஏன்னா வந்துட்டு டேர்னிங் அ பிளைண்ட் ஐ டு பொட்டென்ஷியல் நோக்லார் இஸ் நாட் அன் அப்ராப்ரியேட். ஏன்னா இந்த நோக்லாருங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிவைஸ்டு கோட் ஆஃப் எத்திக்ஸில் தான் இங்கே வந்து நோக்லார் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ முன்னாடி நோக்லார் இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க, இப்போது வந்து நான் ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு நான் கம்ப்ளைண்ட்ஸ் நடக்குதுங்கிறத, அப்போ அதை நான் சொல்லாமல் அப்படியே பிளைண்ட் ஐயாக நான் சுற்றிட்டு இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. அதுவும் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் இப்படி இருந்தால் அது ரொம்பவே நல்லா இருக்காது, அது அப்ராப்ரியேட்டாக ரெஸ்பான்ஸாக இருக்காது. ஸோ அதனால் இந்த கிளாஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இது பார்க்கணும். ஃபர்தர் இட் இன்க்ரீசஸ் அவேர்னஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அமாங் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். நம்ம இதில் இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இருக்கும், அதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். நம்ம கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம எம்ப்ளாயி ஆர்கனைசேஷனோட இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், நம்ம வந்து வெளியில் வாயை திறக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். அது வந்து நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஒன்லி இஃப் லா ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த என்ன பியர் ரிவ்யூ, குவாலிட்டி ரிவ்யூ, அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன், அந்த மாதிரி சில கேசஸில் மட்டும்தான் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஏதாவது நம்மளோட கடமையை அழைச்சதுன்னா அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இதை சொல்லணும் அப்படின்ற இருக்குல்ல, அதையும் வந்து இது கூட சேர்த்து நம்ம படிக்கணும்.
ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வந்து நான் கம்ப்ளைன்ஸ் வில் பி அப்ளிகபிள் இஃப் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் என்கவுண்டர்ஸ் ஆர் இஸ் மேட் அவேர் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் சஸ்பெக்டட் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் அ ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இப்போ நான் கம்ப்ளைண்ட்ஸு கண்டுபிடிச்சிட்டான், இல்லை சஸ்பெக்ட் பண்ணுறான். அப்போ வந்து இவனோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர்த்து இவன் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக கம்ப்ளை பண்ண வைக்கிறதும் இவரோட வேலை இல்லை. அதாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டோட வேலை இல்லை. ஏன்னா அந்த வேலையெல்லாம் மேனேஜ்மெண்ட்டோடது தான். அது மற்ற எஸ்ஐஸ்லலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இங்கே அதை தான் திருப்பி ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட கம்ப்ளை பண்ணுறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் கம்ப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட நீங்கள் சண்டை போட தேவையில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் வந்து நம்ம யார் டாக்ஸேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் டாக்ஸேஷன் மேட்டர்ஸில், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் மேட்டர்ஸில், இந்த லா மேட்டர்ஸில், இந்த மாதிரி எல்லாமே நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம ரொம்ப எக்ஸ்பெர்டிஸ் அப்படின்னா அக்கௌண்டிங் அண்டு இது மட்டும்தானே, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் மட்டும்தானே. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளை வந்து தே ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் நம்ம வந்து இது எல்லாத்துலேயும் நம்ம வெல்ஃபர்ஸாக இருக்கணுங்கிறத அவங்க வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதான் சொல்கிறாங்க, எக்ஸ்பெர்டிஸ் ஆஃப் லா இஸ் நாட் ரிக்வயர்ட். நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம பிஜே எப்படின்னா ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட நாலேஜையும் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டையும் அப்ளை பண்ணி நம்ம இங்கே வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே போதும். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இது நான் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து சொல்கிறது வந்து நம்மளோட வேலை இல்லை. அது வந்து அப்ராப்ரியேட் கோர்ட்டு இல்லைன்னா அட்ஜுடிகேட்டிங் பாடியோட வேலை. ஸோ அதை வந்து நம்மளோட வேலை இல்லை. இது வந்து நீங்கள் ஆடிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று படிக்கிறீங்க, இன்னொரு இடத்துலையும் இதே பாயிண்ட் வருமே அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அதுதான் இந்த பாயிண்ட்டு. நீங்கள் வந்து புக் எடுத்து எஸ்ஏ 250 உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்ஹெரண்ட் லிமிட்டேஷன்ஸ்னு ஸ்டடி மெட்டீரியலோட ஒரு கொஸ்டின் இருக்கும். அதில் 3rd பாயிண்ட் வந்து இதுதான், வெதர் அன் ஆக்ட் கான்ஸ்டியூட்ஸ் நான் கம்ப்ளையன்ஸ் இஸ் அல்டிமேட்லி அ மேட்டர் டு பி டிட்டர்மைன்ட் பை அ கோர்ட் ஆர் அதர் அப்ராப்ரியேட் அட்ஜுடிகேட்டிவ் பாடி. ஸோ இந்த இதை வந்து அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்சோ certain matters expressly out of purview. ஸோ வந்து matters that are clearly inconsequential or relating to personal misconduct, இதை வந்து மேலேயே பார்த்துட்டோம். பர்சனல் மிஸ்கண்டக்ட் ரிலேட்டடான ஏதாவது நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அதுவும் பிஸ்னஸ் கூட ரிலேட்டடாக இல்லை அப்படின்னா அது இங்கே கவர் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி disclosure of matter to an appropriate authority would be precluded. ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, இது வந்து இங்கே படித்தா புரியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஹெல்ப் பண்ணும், அதுவும் இந்த காலத்தில் அப்படின்னா ஏஐ. ஸோ நான் வந்து என்னோடய ஸ்டடி பீரியடில் எனக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இப்போ இங்கிலீஷ் என்ன இப்படி இருக்குது ஒன்றுமே புரியல, இந்த லைன்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு படித்தா எனக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எய்தர் நான் கூகுள் லென்ஸில் போய் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். அது ரொம்ப தூய தமிழில் வந்து அதுவும் கஷ்டம். இல்லைனா என்ன பண்ணுவேன்னா, சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஆப்புக்குள்ளே போயிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு எனக்கு சிம்பிள் டேர்ம்ஸில் இதை வந்து எனக்கு புரிய வை அப்படின்னு சொன்னேன்னா அதுவும் சூப்பராக புரிய வச்சிரும். பட் இது நாட் வெரி அட்வைசபிள். பட் உங்களுக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் இடத்துல இருக்கீங்க, நீங்கள் டக்குன்னு படித்து முடிக்கணும் அப்படிங்கிறப்போ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லாலேயே இது வந்து நான் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். ஸோ லாலேயே டோன்ட் டிஸ்க்ளோஸ்னு சொல்லிட்டா நம்ம வந்து நோ கிளாரை டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை தான் அப்போவே நான் கான்ஃபிடென்ஷியலிட்டி கிளாஸோடு நான் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணல, அதுவும் இதை பற்றி தான் சொல்கிறாங்க. அடுத்து நோ கிளார் வந்து இந்தியாவில் யாருக்கெலாம் அப்ளை ஆகும் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் பிளட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்தியாவில் வந்துட்டு 2 பேருக்கு அப்ளை ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஏஐபினா சிஏ இன் ப்ராக்டிஸா, சிஏ இன் சர்வீஸ்னாலும் சிஏ இன் சர்வீஸா, சிஏஐஎஸ்னா சிஏ இன் சர்வீஸா. ஸோ இது ரெண்டுமே யாருக்கு அப்ளை ஆகும்னா லிஸ்டட் கம்பெனி ரிலேட்டடாக தான் இந்த ப்ரொவிஷனே வரும். ஸோ என்ன சொல்கிறாங்க, சிஏஐஎஸ் அப்படின்னா லிஸ்டட் என்டிட்டியோட எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் சீனியர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த நோ கிளார் அப்ளை ஆகும் இந்தியாவில்.
ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் சர்வீஸ் இன் லிஸ்டட் என்டிட்டிஸ். நான் மேலே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து க்ளூன்னு வச்சுக்கலாம். நோ கிளார் யாருக்கெலாம் அப்ளை ஆகும்னா சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்ன்னு இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் தான் சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் எக்ஸாமில் அப்படியே தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இன் சர்வீஸ் இன் லிஸ்டட் என்டிட்டிஸ்னு போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு ஞாபகம் வரும் எக்ஸாமில். அதே மாதிரி இன் ப்ராக்டிஸாக இருக்காங்க அப்படின்னா அப்போது வந்து நம்ம ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். இப்போ வந்து நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி, அதுவும் அந்த லிஸ்டட் கம்பெனியோட நெட்ஒர்த் வந்து மோர் தேன் ஆர் ஈக்குவல் டு 250 crores இருக்குது. அந்த கம்பெனியோட ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், நம்ம என்கேஜ்மெண்ட்ஸ் வந்து பல ரகத்தில் இருக்குது. ஆடிட் என்கேஜ்மெண்ட் மட்டும் இல்லாமல் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ், நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட நம்ம இப்போ போவேன்னா, ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஆஃப் லிஸ்டட் கம்பெனி, அதுவும் அந்த லிஸ்டட் கம்பெனியோட நெட்ஒர்த் வந்து 250 crores ஆர் மோர் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த சிஏஐபிக்கு, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ்க்கு நோ கிளார் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த பேரால் இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இங்கே சீனியர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் சிஏவை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆர் டைரக்டர்ஸ், ஆஃபீஸர், சீனியர் எம்ப்ளாயி சொல்கிறாங்க, எல்லாமே சிஏ டைரக்டராக இருக்காங்க, சிஏ ஆஃபீஸராக இருக்காங்க, சிஏ வந்து சீனியர் எம்ப்ளாயாக இருக்காங்க. அந்த சீனியர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் சர்வீஸில் இருக்காங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்காங்க. யாரோடனா ஒரு லிஸ்டட் கம்பெனியில் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு நோ கிளார் வரும். அதே மாதிரி சீனியர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் வந்துட்டு இந்த நம்ம பார்க்குறோம்ல ஆஃபீஸரு, டைரக்டர், சீனியர் எம்ப்ளாயீஸ், அதே மாதிரியே கேஎம்பியும் வரும். கேஎம்பி ஒரு சிஏவாக இருக்காங்கன்னா அப்பயும் வந்து வரும், நோ கிளார் வரும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு பப்ளிக் ப்ராக்டிஸ், இன் ப்ராக்டிஸ் இருக்கிற சிஏஸ்க்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ஆர் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ஷால் மீன் ரீசனபிள் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் இன் விச் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ வந்து என்னென்ன ஒப்பீனியன், அதாவது என்னென்ன என்கேஜ்மெண்ட்டில் நம்ம ஒரு ஒப்பீனியன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் ஆஸ் எ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டண்ட்டாக, அந்த என்கேஜ்மெண்ட்லாம் இங்கே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகபிள் டு ஆடிட் என்கேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்களா, அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லிஸ்டட்னு சொல்லியிருக்காங்களா, அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இது நெட்ஒர்த் வந்து 250 crores ஆர் மோர் சொல்லியிருக்காங்களா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பேரா வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் வரும் எம்சிக்யூவில். கண்டிப்பாக இதை வந்து பை ஹார்ட்டே பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் நோ கிளார் விசஸ் SA 250. இதை வந்து இவ்வளோ பெரிய பேரா, ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா நான் வந்து கீழே ஒரு சின்ன இந்த 2 பேஜுமே அந்த ஒரு பேரா தான் கவர் ஆகும். ஸோ இதை வந்து நான் இப்படி தான் படிப்பேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, நான் டயக்ராம்ஸ் மூலமாக இல்லை சார்ட்ஸ் மூலமாக நான் படிப்பேன்னு. ஸோ அந்த பெரிய பேராவை நான் குட்டி பேராவாக இப்படி நான் சுருக்கி வச்சுருவேன் எப்பயுமே. ஸோ அப்போ தான் வந்து எக்ஸாம் டைம் ஒரு லாஸ்ட் டே உங்கள் எக்ஸாம் ஹால் முன்னாடி நிற்கிறீங்க, திடீர்னு இந்த பேரால் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ரிலேட்டட் பேராலாம் நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, SA 250க்கும் நோ கிளாருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. SA 250 வந்து ஒன்லி ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும், அதர் என்கேஜ்மெண்ட்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஏன்னா எஸ்ஏஸே ஒன்லி எல்லா எஸ்ஏயுமே ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அது கவர் ஆகும். இந்த மற்ற அதர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ்க்கெலாம் அது கவர் ஆகாது. ஆனால் நோ கிளார் அப்படி இல்லை, யாருக்கு கவர் ஆகும்னு மேலேயே சொல்லிட்டாங்க. இந்த சிஏஐபி ஆர் சிஏஐஎஸ் லிஸ்டட் என்டிட்டிஸில் இருக்காங்க, அந்த லிஸ்டட் என்டிட்டி வந்துட்டு பப்ளிக் ப்ராக்டிஸில் இருக்காங்கன்னா அந்த லிஸ்டட் என்டிட்டியோட நெட்ஒர்த் வந்து 250 crores ஆர் மோர் இருக்கணும் அப்படின்னு மேலே சொல்லியிருந்தாங்களா, அதுதான் அங்கே வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே அப்ளிகபிலிட்டி வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து SA 250ல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது கம்ப்ளை பண்ணால், அதே மாதிரி அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால். ஸோ இதை நல்லா கேட்டுக்கோங்க, SA 250ல் ரெண்டு விதமாக வரும். ஃபஸ்ட்டு லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பேசுவாங்க, அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி பேசுவாங்க. லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் நான் இந்த LRன்னு எழுதியிருக்கேன்ல, அது வந்து டைரக்ட் எஃபெக்ட் இருக்கணும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில், அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
கீழே இருக்கிற இந்த அதர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிறது நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்குது. இப்போ வந்து லேபர் லாஸ்னால நான் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. நான் சைல்ட் லேபர் வைக்கக்கூடாது, ஆனால் நான் வந்து சைல்ட் லேபர் வச்சுருக்கேன். அப்போது வந்து என்னோடய பெனால்ட்டி வரும், ஃப்யூச்சரில் ஏதாவது கேஸ் போடுவாங்க, அதனால் என்ன வேணால் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அங்கே கவர் ஆகும். ஸோ அதை தான் வந்து SA 250 கவர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நான் கம்ப்ளைண்ட்ஸ் தட் காசஸ் சப்ஸ்டான்ஷியல் ஹார்ம் ரிஸ்க்னு போட்டிருக்கேன், எனக்கே புரியல, ஒரே நிமிஷம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ வந்து ரிசல்ட்டிங் இன் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். substantial harm resulting in serious consequences in financial or non-financial terms. ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க, SA 250 அந்த ரெண்டும் கவர் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஏதாவது சீரியஸ் கான்சிக்வன்ஸ் நடக்க போகுது இதர் ஃபினான்ஷியல் ஆர் நான் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லனா அது இங்கே கவர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி SA 250 டஸ் நாட் டிஃபைன் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். யாருக்காக SA 250 இருக்குன்னா அவங்க யாருமே சொல்லலை. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் நமக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து 12th நம்ம பார்த்துட்ருக்கோம். கவர்மெண்ட்டு இது, அப்புறம் என்ன ஷேர் ஹோல்டர்ஸு, அப்புறம் பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம்ல. அந்த மாதிரி எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஆனால் நோக்லாரில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பேராவில் போனீங்கன்னா இருக்கும், இன்வெஸ்டர்ஸு, கிரெடிட்டார்ஸ், எம்ப்ளாயீஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இங்கே இது SA 250 அது கவர் ஆகலை, ஆனால் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இன்கேஸ் நோக்லாரை சஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆர் TCWGட்ட நான் டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி நான் வந்து ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்டை நான் அப்ளை பண்ணி இதுதான் நான் கம்ப்ளைண்ட்ஸ் நடந்திருக்கு ஆர் நடக்க போகுது ஆர் இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து சஸ்பெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இம்மீடியட்டாக நான் வந்து டிசைட் பண்ணணும், அதாவது என்ன பண்ணலாம், அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஆர் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பார்க்கணும். அதே மாதிரி இன்கேஸ் டிஸ்க்ளோஷர் வந்து பர்மிட் பண்ணியிருந்தால் நான் பண்ணலாம். ஏன் இப்படி பர்மிட் பண்ணியிருந்தால் பண்ணலாம் அப்படின்றாங்கன்னா, ஏன்னா இப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, மேலே சொல்லியிருந்தோம், இங்கே நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டே காட்டுறேன். இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, லாலேயே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம பண்ணக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க, டோன்ட் டிஸ்க்ளோஷர் இஃப் டிஸ்க்ளோஷர் இஸ் மேட் தட் டிஸ்க்ளோஷர் இஸ் பர்மிட்டட். ஸோ டிஸ்க்ளோஷர் பர்மிட் பண்ணியிருந்தால் நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து இந்த அடுத்த பேஜில் ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த சார்ட் வந்து ரெப்படிட்டிவாக இருக்குது, அதனால் நான் ரெப்படிட்டிவ் போர்ஷனை நான் விட்டுட்டேன். அடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் வென் நோக்லார் இஸ் சஸ்பெக்டட் ஆர் ஐடென்டிஃபைட். ஸோ இது வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம், SA 250 கூட ரிலேட் பண்ணலாம். 250 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நோக்லார் வந்து சஸ்பெக்ட் பண்ணிட்டேன் இல்லைனா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்போது நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. எதெல்லாம் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸையும் அந்த என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸில் நான் கம்ப்ளைண்ட்ஸை உருவாயிருக்குங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்து பாசிபிள் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு மெட்டீரியலாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் ஆர் TCWGன்னு கூட. அதுக்கப்புறம் அவங்க இன்கேஸ் கோஆப்ரேட் பண்ணலன்னா லீகல் அட்வைஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் இம்பேக்ட் தெரியணும். இம்பேக்ட் வந்து ஆடிட் ஒப்பீனியனில் நான் என்ன மாதிரி இம்பேக்ட் அது க்ரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இதுதான் வந்து SA 250 5 ஸ்டெப் அப்ரோச்சு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, நோக்லாரில் அதே மாதிரி ஸ்டெப்ஸ் டு பி டேக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மேட்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கேயும் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணணும். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மேட்டர் என்ன, அட்ரஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மேட்டரை. அப்போது தெரியலையா, அப்போது அட்வைஸ் கேட்டுக்கோங்க, சீக் அட்வைஸ். அதுக்கப்புறம் டிட்டர்மைன் வெதர் ஃபர்தர் ஆக்ஷன் இஸ் நீடட். அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஸ் த மேட்டர் டு அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி அபவுட் இம்மினன்ட் ப்ரீச். அதுக்கப்புறம் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அட்வைஸ், அதாவது நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், அப்புறம் அட்ரஸ் பண்ணணும், அப்புறம் அட்வைஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்ஷன் தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிகிட்ட. எதை பற்றினா இம்மினன்ட் ப்ரீச் பற்றி, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் பற்றி. ஸோ இங்கே நம்ம டிட்டர்மைனிங் தி அப்ராப்ரியேட் அத்தாரிட்டின்னு இருக்குல்ல, இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மாடியூலில் லாஸ்ட் சாப்டர் ரிப்போர்ட்டிங் சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க.
இந்த கேரோலாம் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சில கம்பெனிஸ் ஆக்டில் இருக்கிற செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்கேஸ் கம்பெனியில் ஃப்ராட் டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 சிச்சுவேஷன் வரும். ஒன்று வந்து 1 crore நினைக்கிறேன். 1 crore மேலே போச்சுன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இதுவே அதுக்கு கீழே இருந்தால் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த கேஸ் வந்து எதில் கவர் ஆகும், யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இட் மே பி நோட்டட் தட் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி, நான் சொன்ன மாதிரி அதான் என்னென்ன டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த மேட்டர் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்ராப்ரியேட் அலைன்மெண்ட் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரின்சிபலோடவும் சேர்த்து இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, இன்கேஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி நீங்கள் உடைச்சிட்டிங்க, அப்போது அது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட். அப்போ நீங்கள் எதில் கவர் ஆவீங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் படிக்கிறீங்க, ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸில் ஷெட்யூல்ஸ் படிப்பீங்க. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா 2 ஷெட்யூல் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல். அதில் சிஏஐபிக்கு கான்ஃபிடென்ஷியாலிட்டி வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர் இந்த ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே Clause 1 Part 1 ஆஃப் செகண்ட் ஷெட்யூல் இதில் கவர் ஆவாங்க. அதே மாதிரி Clause 2 Part 2 ஆஃப் செகண்ட் ஷெட்யூலில் சிஏஐஎஸ் கவர் ஆவாங்க. ஸோ இது ரெண்டுமே ப்ரொஃபஷ்னல் மிஸ்கண்டக்ட்டு. அதே மாதிரி இங்கே Clause 1 அங்கே Clause 2, இதே மாதிரி இங்கே Part 1 அங்கே Part 2, ஆனால் ரெண்டுமே செகண்ட் ஷெட்யூலில் தான் கவர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கேயாவது நீங்கள் எழுதி வச்சுக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். லாஸ்ட் பேஜில் இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரிலேட்டட் மிஸ்கண்டக்ட்னால் சிஏஐபியாக இருந்தால் எந்த ஷெட்யூலில் எந்த பார்ட்டில் எந்த கிளாஸில் வரும். அதே மாதிரி சிஏஐஎஸ்ஸாக இருந்தாங்கன்னா எந்த பார்ட்டில் எந்த கிளாஸில் எந்த ஷெட்யூலில் வரும்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பிட்ஸாக நீங்கள் நோட் பண்ணி வச்சா உங்களுக்கு எக்ஸாம் டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்னென்னா, டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் நோக்லார். ஸோ இது வந்து பெரிய பாயிண்ட்டாக இருக்கா, நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சுருக்கிடுவேன். ஸோ டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட் இன் எஸ்ஏயில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ஸ், அப்புறம் சிக்னிஃபிகண்ட் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் வித் மேனேஜ்மெண்ட், டிசிடபிள்யூஜி அண்ட் அதர்ஸ், என்னென்ன சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ்லாம் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் யார் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம், அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கே நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், அதோட ரிசல்ட்ஸு, அதோட டிஸ்கஷன், அதெல்லாமும் இங்கே வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணி, இதெல்லாம் எதில் சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஏயில் சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில். இதுவே நோக்லாரில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா, நான் வந்து நோக்லாரை நான் வந்து சொல்லிட்டேன், மேனேஜ்மெண்ட் ஆர் டிசிடபிள்யூஜிட்ட சொல்லிட்டேன். அவங்க எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதை வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, இதெல்லாம் வந்து நான் இங்கே நோக்லாரில் டாக்குமெண்ட் பண்ணேன். இதுதான் வந்து லாஸ்ட் 2 பேஜஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் என்னோடய பிடிஎஃப்பில் லாஸ்ட் 2 பேஜஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 20 to 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு 27 மினிட்ஸில் முடிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நோக்லாரில் அவ்வளோதான். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் வேறு எதுவும் நான் வந்து எடுக்கணும், இது வந்து பிடிச்சிருக்கு அவர் பிடிக்கல அதையும் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் ஃபைனலி ஐ ஹவ் மேட் இட். ஸோ யா, அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு. யா, இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னோடய டெலிகிராம் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நான் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து இதை எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸாம் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் பண்ணுறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்கேஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு தெரியப்படுத்தணும்ல, அப்போ தானே எனக்கும் தெரியும் நான் தப்பு பண்ணுறேனா, நான் கரெக்டாக உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேனா அப்படின்னு. அதுக்காகவும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகேவா? பாய்.